கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவலில் ஜவ்வரிசி சேர்த்து நல்ல ஜம்முன்னு அட்டகாசமான சுவையில் நம்மளுடைய அவல் ஜவ்வரிசி பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். நம்ம இலங்கையில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட்டே இதை பிரார்த்திப்போம். இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில், அதுவும் இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டில் எளிமையான முறையில் செஞ்ச அவல் பாயசம் தான் பார்க்க போகிறேங்க. இந்த அவல் பாயசம் வந்து பிகினர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது நெய்வேத்திய பிரசாதம் வந்து சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஈஸ்வரி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம வீட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நம்ம ஒரு அவல் பாயசம் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்துட்டு இதில் 1/2 டம்ளர் ஃபஸ்ட்டு வந்து ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. இது வந்து கழுவிட்டு வந்துடலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணிட்டு வச்சுட்டேங்க, வேகட்டும். அடுத்து வந்து நம்ம சிகப்பு அவல் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து லேஸ் அவலுங்க. இப்போ இது வந்து இந்த பாத்திரத்தில் சேர்த்திட்டு இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு கடாய் வச்சுருக்கோங்க. ஒரு கரண்டி நெய் விட்டுக்கலாம். ஒரு 6 முந்திரி வந்து சேர்த்திக்கலாங்க. முந்திரி கூடவே வந்து திராட்சை வந்து சேர்த்தாதீங்க. முந்திரி வந்து கொஞ்சம் செவந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து திராட்சை சேர்த்துங்க. முந்திரி வந்து செவக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. ஒரு 10 திராட்சை சேர்த்திக்கலாம். திராட்சை சேர்த்தணும் அப்படின்னா நல்லா அந்த சூட்டில் சேர்த்துன உடனேயுமே நல்லா புசு புசுன்னு வந்துடுங்க. முந்திரியோடு சேர்த்தணும் அப்படின்னா திராட்சை வந்து நல்லா கருகி போயிடும். அதனால தான் கொஞ்சம் லேட்டாக சேர்த்துங்க. பார்த்தீங்களா, நல்லா புசு புசுன்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது வந்து ஒரு தட்டில் சேர்த்திக்கலாங்க, எடுத்துக்கலாம். நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம அவல் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க. இதை சேர்த்திக்கலாம். இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் பிரசாதம் செய்யணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து வெளியில் வேலைக்கு போகிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக வந்த உடனே ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த பிரசாதம் செய்கிறதுக்கு. இந்த நெய்யிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாங்க. அவல் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டுங்க. இதில் நல்லா 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த அவல் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. அவல் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்து நல்லா கெட்டியாகி வந்துடுச்சு பார்த்தீங்களா. அவலும் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, இந்த ஜவ்வரிசி வந்து நம்ம சேர்த்திடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அவல் ஜவ்வரிசி ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கொதி வந்துடுச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு, நல்லா கெட்டி ஆகிடுச்சுங்க. இந்த டைமில் வந்துட்டு நான் அவல் எடுத்த அதே டம்ளரில் ஒரு 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க. நீங்கள் கடையில் வாங்கின சர்க்கரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1.5 டம்ளர் சேர்த்துனீங்கனாலே போதுமானது. திருப்பி 1 டம்ளர் எடுத்துருக்கேங்க, இதுவும் சேர்த்திக்கலாம். மொத்தம் 2 டம்ளர் சர்க்கரை சேர்த்தியாச்சுங்க. நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த சர்க்கரை சேர்த்திருக்கோம். இதில் கூட வந்து நீங்கள் மண்டவெல்லம் சேர்த்துறதுனாலும் சேர்த்தலாம், இல்லை கரும்பு சர்க்கரை சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்தலாம். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அது வந்து சேர்த்து நம்ம செய்யலாங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்திருக்கோம் இல்லைங்களா, இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அடுப்பை மீடியமாக வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். நம்ம சர்க்கரை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே கெட்டியாகி வந்திருக்குங்க.
ஒரு 4 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்திக்கலாங்க. நல்ல ஒரு அரை முடியில் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்ல திக்கான தேங்காய் பாலுங்க, 1 டம்ளர் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. தேங்காய் பால் சேர்த்து ஜஸ்ட் 1 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதுங்க. தேங்காய் பால் சேர்த்து 1 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். வாவ், நம்மளுடைய ஜவ்வரிசியும் அவலும் சேர்த்துன பாயசம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி பிரசாதமாக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். என்னங்க, நான் செஞ்ச இந்த பிரசாதம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.